வணக்கம். காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் தமிழ்நாட்டிலே மிக பழமையான கோயிலில் ஒன்று. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமா இருக்கு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது முதன்மையான ஸ்தலமா இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள்ல இது நிலத்திற்கான ஸ்தலம். இந்த கோவில்ல சிவபெருமான பிருத்வி லிங்கமா பார்க்கலாம். பார்வதி தேவி சிவபெருமானுடைய சாபத்திலிருந்து விடுபட மண்ணால் சிவலிங்கம் செய்து இங்கே இருக்கிற மாமரத்தில் அடியில தீவிரமா தவம் இருந்ததாகவும், அதனால மனம் உருகிய சிவன் இந்த மாமரத்தில் அடியே தோன்றி பார்வதி தேவியை திருமணம் செய்ததாகவும் ஸ்தல புராணம் இருக்கு. இங்க இருக்கிற மரம் 3500 ஆண்டுகள் பழமையானதாகவும், அதிலிருந்து கிடைக்கிற பழம் 4 வெவ்வேறு வகையான சுவையை தருவதாகவும் சொல்றாங்க. திருமணமான பெண்களுக்கு இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. சனி பகவானை கும்பிடவும் பக்தர்கள் அதிக அளவில் இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் பிருத்விலிங்கம் மட்டும் இல்லை, சகசிரலிங்கமும் பார்க்கலாம். அதாவது ஒரே லிங்கத்தில் 1000 சின்ன லிங்கங்கள் இருக்கும். இதே போல 1008 சிவலிங்கம் இந்த கோவிலில் பார்க்கலாம். இந்த கோவில் சுவற்றில் உள்ள சிற்பங்களும் மிக சிறப்பு வாய்ந்தது. 40 ஏக்கர் பரப்பளவில் கோவில் பறந்து விரிந்திருக்கும். 1000 மண்டபமும் இந்த கோவிலில் இருக்கு. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் சூரிய ஒளி கோவிலில் உள்ள இருக்கிற சிவன் லிங்கம் மேலே வந்து விழும். அப்போதான் மிக முக்கியமான பங்குனி உத்திரம் இங்கே கொண்டாடுறாங்க. இந்த கோவில் கோபுரம் இந்தியாவிலேயே 5வது பெரிய கோபுரம். அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 பஞ்சபூத ஸ்தலங்களாகிய ஸ்ரீ காளகஸ்தி மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நேர்கோட்டில் இந்த அமைந்திருப்பது அதிசயம். நன்றி.